ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலவெளியிலும் அல்லேலூயா ஆண்டவர் அல்லேலூயா நமக்கு கொடுத்த அவருடைய உயிர் தெழுந்த இந்த நல்ல ஞாயிறு கால வேளையில் தேவனை துதிப்பதற்கு நமக்கு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. Though many of them wants to see this day, but they couldn't see. They passed away, but God has given us the life to worship the Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை இந்த நாளை பார்ப்பதற்கு வாஞ்சியா இருந்தார்கள். ஆனால் அத்தனை பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த கால வேளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அல்லேலூயா ஜூன் மாதத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமையில இந்த கால வேளையில ஆராதிப்பதற்கு நாம் எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு அல்லேலூயா ஒரு வாஞ்சியோடு ஒரு விருப்பத்தோடு அல்லேலூயா முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி நாம் எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துணிக்கிற அந்த துணிகளுக்கு மத்தியிலே நாங்களும் இணைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில நீ உயிர்த்தெழுந்தது நல்ல ஞாயிறு கால வேளையில உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, உம்முடைய மகிமையை அனுபவிக்க, உம்முடைய மகத்துவங்களை அறிக்கை பண்ணி துதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதிங்க. உம்முடைய மகிமையை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்களை நாங்கள் காண உதவி செய்யும். உம்முடைய அதிசயங்களை காண உதவி செய்யும். இந்த ஆராதனை ஆண்டவர் மெய்யாவே ஒரு பெரிய விடுதலையின் ஆராதனையாக, ஒரு பெரிய வெற்றியின் ஆராதனையாக, இதுவரை கண்டிராத ஆண்டவரே ஒரு பெரிய மகிமையை ஆண்டவரே இந்த ஆராதனை மூலமாக ஜனங்கள் காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வீராக.
இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஆண்டவரே பெரியோர் சிறியோர் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நாளினுடைய ஆண்டவரே மகிழ்ச்சினாலும் இந்த நாளுடைய தேவ பிரசன்னத்தினாலும் கர்த்தரை நிரப்பி ஆண்டவரே ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய அற்புதத்தை, ஒரு புதிய ஆச்சரியத்தை, ஒரு புதிய மகிமையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தந்து முடி நாமத்தை மகிமைப்படுத்த முடி நாங்கள் சொல்லுகிறோம். தடைகள் யாவை நீக்குவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த நாள் ஆறால மகிமைப்படும்படி நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நித்தமே என் வாசல்களை ஆண்டவரே காத்திருங்கள் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருங்கள். ஒரு புது பலன் எடுத்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்போன்ற வேத வசனத்தின்படி ஆகாமிய கூடாரங்கள் அழிந்து போங்க என் தேவனுடைய வாசஸ்தலத்தில் காத்திருப்பேனே நாடுவேன் என்ற வேத வசனத்தின்படி தகப்பனே ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். 1000 நாட்கள் வாழ்வதை பார்க்கணும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த நேரம் மேலானதாய் ஆண்டவரே கர்த்தரை எங்களுக்கு மாற்றி தர வேண்டுமா நாங்கள் ஜெபம் அப்பா. ஆண்டவரே நீதாமே இந்த நாள் ஆராதனை முழுவதை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உடைய திட்டத்தை, உடைய சித்தத்தை, உடைய விருப்பத்தை, உடைய நாமத்தையும் ஆண்டவரே எங்கள் மூலமாக மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். தடைகள், எதிர்நிலைமைகள், பிசாசுகள், தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போக வேண்டும் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும் ஆசீர்வாத நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தினுடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை காலவேளையில அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். எல்லாரும் விடுதலையோடு பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி என்னை இதுவரைக்கும் நடத்துனீங்கப்பா, இதுவேறு எங்களை நடத்துங்கன்னு சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி என்னை தாங்கிய என் இயேசுவை சொல்லலாம். என்னை நடத்திய என் தேவனே, என்னை தாங்கிய என் இயேசுவே, தேவனே தேவனே இயேசுவே இயேசுவே. இருதயம் நான் என்னை தாங்கும் எந்த மெய் தேவனே, என்னை தாங்கும் என்ற மெய் தேவனை சொல்லுங்கள். இருவரும் என்னை நடத்தும் என்ற மெய் தேவனே, இருவரும் என்னை தாங்கும் என்ற மெய் தேவனே, தேவனே தேவனே இயேசுவே இயேசுவே. என்னை நடத்தி உம் கிருபையை, என்னை தாங்கின உம் கிருபையே, என்னை நடத்தின என் இயேசுவே, என்னை தாங்கின என் இயேசுவே. இதுவரைக்கும் காத்தாரு, இனிமேலும் நம்மை காத்து நடத்த போகிறார். விடுதலை பாடி ஆண்டவர் உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. என் தேவனே, என்னை நடத்திய என் இயேசுவே, என்னை காத்து என் தேவனே, என்னை நடத்திய என் இயேசுவே, தேவனே தேவனே இயேசுவே இயேசுவே. என் கால்கள் இடராமல் கருத்துடன் காத்த எந்த மெய் தேவனே, என் வழிகள் தவறாமல் கனிவுடன் நடத்திய எந்த மெய் தேவனே, என் கால்கள் இடராமல் கருத்துடன் காத்த எந்த மெய் தேவனே, என் வழிகள் தவறாமல் கனிவுடன் நடத்திய எந்த மெய் தேவனே, தேவனே தேவனே இயேசுவே இயேசுவே. என்னை நடத்தினவும் கிருபையே, என்னை தாங்கினவும் கிருபையே, அப்பா என்னை நடத்தி என் இயேசுவே, என்னை தாங்கின என் இயேசுவே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாயினார். பூமியின் உயர்ந்தலைகளில் உன்னை ஏறிக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷித்து நடத்துவார். அல்லேலூயா.
இயேசுவே தேவனே தேவனே இயேசுவே இயேசுவே விசுவாசம் மேலோங்க வாக்குகள் கொடுத்த எந்த மெய் தேவனே உம் அன்பினால் அனைத்து வழியில் நடத்தும் எந்த மெய் தேவனே விசுவாசம் மேலோங்க வாக்குகள் கொடுத்த எந்த மெய் தேவனே உம் அன்பினால் அனைத்து வழியில் நடத்தும் எந்த மெய் தேவனே 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 இயேசுவே இயேசுவே என்னை நடத்தினவும் கிருபையின் மூலம் என்னை அப்பா என்னை நடத்தின என் இயேசுவே என்னை தாங்கின என் இயேசுவே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே மலைகளை தாண்டிடுவேன் கடுப்பள்ளங்களை கடந்திடுவேன் மலைகளை தாண்டிடுவேன் கடுப்பள்ளங்களை கடந்திடுவேன் சரிகளை முறியடிப்பேன் சாத்தானை ஜெயித்திடுவேன் சரிகளை Hallelujah, 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே நீதாவே நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே அவர் உன் கூட இருக்கும்போது தோல்வி உனக்கு இல்லை. அவர் உன் கூட இருக்கும்போது சோர்வு உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். அவர் உன்னோடு இருக்கும்போது உன் விசுவாசத்தின் தோல்வியை ஆண்டவர் விட மாட்டார். சீரச்சாலை காதல்களும் என் துதி நான் உடைந்திடுமே சீரச்சாலை காதல்களும் என் துதி நான் உடைந்திடுமே நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவேன் அபிஷேகம் எனக்குள்ளே நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவேன் ஹல்லேலூயா 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே ஆண்டவரே உன் கூறெங்கே ஆதாரமே உன் ஜெயம் எங்கே மரணத்தை ஜெயித்த இயேசு என் கூட இருக்கிறார் எந்த வியாதியை என்னை மேற்கொள்ள விட மாட்டார் எந்த பலவீனமும் என்னை மேற்கொள்ள விட மாட்டார் என் இயேசு எனக்காக வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் எந்த வியாதியும் என்னை மேற்கொள்ள முடியாது எந்த பயமும் என்னை மேற்கொள்ள முடியாது விசுவாசத்தோடு பாண்டியாளர் உயர்த்துங்கள் மரணமே கூறெங்கே பாதாளம் உன் ஜெயம் எங்கே மரணமே கூறெங்கே பாதாளம் உன் ஜெயம் எங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன்
நீ அமர்ந்து கொண்டு கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. ஹல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸி உனக்கு ஜெயம் கொடுக்க வந்திருக்கிறார். அல்லது வெள்ளம் போல சத்துரு உனக்கு விரோதமா வரலாம், சாலலிகா நண்பர்கள் உனக்கு விரோதமாய் மாறி சத்துருக்களாய் மாறலாம். ஆனால் ஆவியானவர் உனக்காக கொடியேற்றுவார். ஆவியானவர் உனக்காக கொடியேற்றுவார். தாயே, விசுவாசத்தோடு பாடி ஆண்டவரை உயர்த்துங்கள். சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சாமி கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சாமி கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதையில் எங்கும் தடைகளாவே இருக்கிறதா? போறதெல்லாம் தடைகளா இருக்கிறதா? தொழில கஷ்டப்படுறீங்களா? வேலையில ரொம்ப கண்ணீர் விட்டு இருக்கீங்களா? அருமையான சகோதரனே, இன்னைக்கு ஒரு தடையெல்லாம் நெருங்க போகிறது. போனவர்களை சபையாக்குவேன்னு சொல்லி நேற்றுக்கு தியானிக்கும் போது கட்ட காலையில சொன்னார். அதே தேவன் முன்னோக்கி இன்றைக்கு மறுபடியும் சொல்கிறார், உன் போனவர்கள் சபையாக்கப்படும், மலைகள் எல்லாம் வழிகளாக உனக்கு மாற்றப்படும். ஹல்லேலூயா. பாதைகள் எங்கும் தடைகளோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைகளோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பழைய தோல்விகள் மறையட்டும், பழைய நஷ்டங்கள் மறைந்து போகட்டும். இதுவரைக்கும் கிடைக்காதது அல்லது இதை விட அதிகமான நன்மையை ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறார். அல்லது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் மனுஷனுக்கு முன்பதாக அவரை அறிக்கை பண்ணுகிற உனக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது. விசுவாசத்தில் பாடி ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதகரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே. மேலானதை நீ சுதகரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சாமி கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, நம் சாமி கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை,
செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம், கண்கள் விருப்பமே ஆராதனை ஆராதனை, வரத்தின் முக்கியமே ஆராதனை ஆராதனை, கண்கள் விருப்பமே ஆராதனை ஆராதனை, வரத்தின் முக்கியமே ஆராதனை ஆராதனை, செய்யும் நேரம். யாவர் எழும்பி நின்று ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்து, அப்பாவின் சந்தோஷ நேரம், ஏழையின் பெலனே ஆராதனை ஆராதனை, ஏழையின் திடனே ஆராதனை ஆராதனை, ஏழையின் பெலனே ஆராதனை ஆராதனை, ஏழையின் திடனே ஆராதனை ஆராதனை, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பூமியில வேற எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்கள் அதிசயங்களை உன் ஜனங்கள் காணும்படி உனக்கு செய்வேன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய அல்லேலூயா நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி எல்லாம் செய்ய கவனமாய் இருப்பாயானால் எகிப்திற்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு வரப்பட மாட்டேன். இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாய் இருந்தால் எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகள் ஒன்றையும் ஆண்டவர் நமக்கோ நம்முடைய குடும்பத்துக்கோ கர்த்தர் வரவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக அந்த அன்புள்ள தெய்வம்
அந்த ஆவியான தேவன் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களில் அல்லேலூயா வாய்களை திறந்த ஆண்டவரை பார்த்து ஆராதித்து அவரை தொழுது கொள்வோம். அவர் துதிக்கு பார்த்துற அவர் வல்லமையுள்ள தேவன், அல்லேலூயா மகிமையின் தேவன், ஒருவரும் சேரப்படாத ஒளியில வாசம் செய்கிற தேவன். அந்த உன்னத தெய்வத்தை உயர்த்தி பாடி இந்த கால வேளையில அவருடைய பரிசுத்த அக்கினி நம்முடைய நாவை தொடுமறி அவரை பார்த்து சொல்லுங்கள், ஏசாயா அவருடைய நாவை தொட்டீங்களே, ஒரு தீர்க்கதரிசியா மாற்றினீங்களே, பயன்படுத்துங்களப்பா, என்னையும் தொட்டு என்னையும் உடைய தீர்க்கதரிசியா பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆவியானவரே
ஆவியானவரே உந்தன் வல்லமையால் நிரப்புமையா. ஆவியானவரே உந்தன் பிரசன்னத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. உம்மை விட்டு பிரிய மாட்டேனே இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. உம்மை விட்டு பிரிய மாட்டேனே இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. வேறு எங்கே செல்லுவேன் உந்தன் அன்பை விட்டு நான்? வேறு யாரை தேடுவேன் உம்மை போல யாருண்டு? உம்மை விட்டு பிரிய மாட்டேனே இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. தாழ்ந்த வேளையில் தாங்கினீரே, சோர்ந்த வேளையில் சுமந்தீரே. தாழ்ந்த வேளையில் தாங்கினீரே, சோர்ந்த வேளையில் சுமந்தீரே. வேறு எங்கே செல்லுவேன் உந்தன் அன்பை விட்டு நான்? வேறு யாரை தேடுவேன் உம்மை போல யாருண்டு? உம்மை விட்டு பிரிய மாட்டேனே இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், உம்மை விட்டு பிரிய மாட்டேனே இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. அன்பாலே என்னையும் அழைத்தீரே, ஆதரவாய் கரம் பிடித்தீரே. அன்பாலே என்னையும் அழைத்தீரே, ஆதரவாய் கரம் பிடித்தீரே. வேறு எங்கே செல்லுவேன் உந்தன் அன்பை விட்டு நான்? வேறு யாரை தேடுவேன் உம்மை போல யாருண்டு? உம்மை விட்டு பிரிய மாட்டேனே இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே.
பார்த்து ஆண்டவர் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேத வசனத்தினுடைய இன்றைக்கு ஆண்டரே இந்த ஆராதனை கலந்து கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய முகங்களையும் கர்த்தனை பிரகாசிக்க செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி நீங்க தான் தகப்பனே. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது மொழியின் ஆண்டவர் உமது ஒளி பிரகாசம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையின் பிரகாசம் ஆண்டவர் இந்த கால வேளையில ஆண்டவர் ஒவ்வொருடைய முகத்திலும் ஆண்டவர் வீச செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. கணவன்மார்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தொழில்களெல்லாம் விருத்தி அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியர் வர்த்தக லாபம் ஆண்டவரே உன்னை தாண்டி வந்து உன்னுடைய ஆகும் என்று சொன்னீரு. அப்படியே அவருடைய வாக்கு தத்துவத்தை கர்த்தர் தொழில தருவீராக ஆண்டவரே. வேலையிலே ஆண்டவரே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியில் உணர்ந்தான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று அவன் எஜமான் கண்டது போல உங்களுடைய பிள்ளைகள் கைது செய்த சகல தொழில்களையும் வேலைகளையும் உங்களுடைய கிருபை இருக்கிறது, நீர் கூட இருக்கிறீர் என்பதை நீ நிரூபித்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடன் என்கிற சாபமெல்லாம் ஒளிந்து போக முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் வாங்குகிற சிந்தையே அடிச்சு போவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. முடிவை ஆச்சரியமான முடிவாக, அற்புதமான முடிவாக, மகிமையின் முடிவாக கர்த்தர் மாற்றி தர போறதுக்காக தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வியாதி பலவீனத்தில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை ஆண்டவரே, உங்களுடைய உயிர் தந்த வல்லமை, உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆணி பார்த்த கரங்களை வைத்து ஆண்டவரே பலவீனமா இருக்கிற ஐரின் அம்மாவுக்கு, பொன்னம்மாள் அம்மாவுக்கு ஆண்டவரே, நிக்கிலா சகோதரிக்கு, சகோதரியோட தாயாருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே லிவினுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். மோகன் அவர்களுக்கு, பாபு அண்ணன் அவர்களை ஆண்டவரே தொட்டல் வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடக்கலந்தர் ஐயாவுக்கு நல்ல சுகத்தை தருவீராக. சீலா ஃப்ரெட்ரிக் ஆண்டிக்கு நல்ல சுகத்தை தருவீராக. இப்பொழுதே உடைய உயிர் தந்த வல்லமை, இப்பொழுதே உடைய வல்லமை, உடைய சுகம், உடைய ஆரோக்கியம் அவருடைய ஓன் தாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் தமது வார்த்தை அனுப்பிட குணமாக்குவா. அவருடைய தன்மூலான நம்ம குணமாகிறோம் என்று வார்த்தை முடி பாதிபூர்ணமான சுகத்தை தருவீராக ஆண்டவரே. தோத்திர 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 தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களில் நல்ல தெய்வீக சமாதானத்தை தருவீராக. உன் வாசஸ்தத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய். உன் வாசஸ்தல சமாதானத்திற்கு காண்பா என்று சொன்னீங்க. சமாதானத்தை குடும்பங்களை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான, அறிவு, புத்தி, ஞாபக சக்தியை தந்து இந்த புதிய கல்வி ஆண்டுல ஆண்டவரே புதிய அனுபவத்துக்கு நேராய், புதிய மகிமைக்கு நேராய், புதிய மகிழ்ச்சிக்கு நேராய், புதிய உயர்வுக்கு நேராய் கர்த்தர் நீ நடத்தில வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் விசேஷத்தை ஞானத்தை கர்த்தர் தந்து ஆண்டவரே நல்ல முறையில் பரீட்சை எழுதி டாப் ஆண்டவரே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண, மெரிட்ல பாஸ் பண்ண, டிஸ்டிங்ஸ்ல பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு நீ கிருபை தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே படித்துட்டு வேலைக்கு எதிர்பார்க்கிற வாலிய பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே வேலைகளை கர்த்தர் தருவீராக. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகளை கர்த்தர் தந்து உயர்த்தேர்ல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைக்கு அடுத்த திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்கள், ஆசீர்வாதமான திருமண காரியங்கள், அற்புதமான திருமண காரியங்கள் நடைபெறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே திருமணம் நடைபெற்றும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை வாக்கியங்களை தருவீராக. அற்புதமான குழந்தை வாக்கியங்களை தருவீராக. குழந்தை பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே திருமதி ஆண்டவரே கல்பனா முத்து அவளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சரளாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. சரளா கண்ணதாசன் அவளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஏஞ்சல் ஆண்டவரே நவீனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தாரணிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே செக்கினா சுரேஷ் அவளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே கர்த்தர் நல்ல ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு குழந்தை வளரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. 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 நிரோஜனா தயானந்தன் அவளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே வயிற்றோட குழந்தை நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வளரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இளவளவன் அவங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வயிற்றுள்ள குழந்தை நல்ல சுகத்தோடு பலத்தோடு வளரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா. ஏற்ற வேலையில நல்ல சுக பிரசவத்தினை தந்து தாயும் செய்யும் நல்லமுடன் கர்த்தனை பிரித்தெடுத்து உங்களுடைய நாமத்தினை மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அற்புதம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கிருபை உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லது இந்த கால வேளையில ஒரு விஷயம் கூட இந்த கொரோனா வைரஸோட வல்லமையெல்லாம் ஒளிந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. 69 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் முழு உலகத்தில் பாதிக்கப்பட்டிருந்ததா கணக்கெடுப்பு சொல்கிறதப்பா. ஆண்டவரே 4 லட்சத்தை ஆண்டவரே கிட்டத்தட்ட 3,82,000 பேருக்கு மேல ஆண்டவர் மரித்து போய்விட்டார் என்று சொல்கிறாங்களப்பா. ஆண்டவரே சோதனை எத்தனையோ குடும்பங்கள் பரிதவிக்கு நிற்கிறார்களப்பா. அவளுக்கு தேவையான ஆறுதலை கர்த்தர் தருவீராக. அவளுக்கு தேவையான சமாதானத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய ஆண்டவர் திவ்ய சமாதானத்தை கர்த்தரை தந்தரவே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்கான சரியான வேக்சின் கண்டுபிடிக்க ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லா சயின்டிஸ்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை கொடுத்து சரியான மருந்தை கண்டுபிடித்து இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தை ஆசீர்வதியும். இந்திய தேசத்தில் இருக்கிற 38 கோடி
டீச்சர்ஸ்களாக, போதர்களாக, மேய்ப்பர்களாக, ஆண்டவரே மிஷனர்களாக உருவாக்கப்பட்டு இந்தியாவோட மூளை முடுக்கெல்லாம் அனுப்பப்பட, தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. தோத்திரம் 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 தோத்திரம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்தளவேமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான கருத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்றைய இந்தியாவில் பேசப்படுகிற எல்லா மொழிகளும் பைபிள் அச்சடிக்கப்பட அந்த ஊழியத்தை செய்கிற இந்திய வேதாம சங்கத்தை கிடியன்ஸ் இன்டர்நெட் இந்தியா அவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 4652 மக்கள் இனங்கள் சந்திக்கப்பட நடக்கிற அத்தனை ஊழியர்களை ஆசீர்வதியும். எல்லா ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கு தேவையான வல்லமையில வரங்கள், கிருபைகள், அபிஷேகம், தாளந்துகளை கர்த்தர் தந்து வல்லமையா எடுத்து பயன்படுத்தினாங்க. ஒரு ஊழியம் தொய்ந்து போகக்கூடாது. ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற சகல சத்துட வல்லமைகள், பிசாசுட திட்டங்கள், மனுஷிக வல்லமைகள், பிசாசுட தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால நிர்மூலமாக்கப்படும்படி நாங்கள் சொல்கிறோம். இந்திய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக தான் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர், மத்திய மந்திரிகள், எம்பிக்கள், ஒவ்வொரு மாநில கவர்னர், முதலமைச்சர், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், அரசாங்க ஊழியர்கள், நீதிபதிகள், வக்கீல்கள், போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு மேலும் உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய அன்பு, அன்றே அல்லது நம்முடைய ஞானம் விளங்குகிற மக்கள் நல்ல திட்டங்களை அறிவித்து மக்களை காப்பாற்ற, அன்றரை பொருளாதாரத்தை மேம்படுத்த, அன்றரை கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு அன்றரை சரியான தேவைகள் சந்திக்கப்பட, வேலை வாய்ப்புகள் உண்டாக, பொருளாதாரம் மேம்பட கர்த்தர் அற்புதம் செய்வீராக. எங்களுடைய தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற 37 மாவட்டத்தை காப்பாற்றுங்க ஆண்டவரே. சென்னை பட்டணத்துக்கு மனம் இறங்குவீராக. அன்றரை பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக்கப்படும் நாங்கள் சொல்கிறோம். இனி மரண போலங்கள் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அற்புதம் செய்ய, இரக்கம் பாராட்ட, மன்னியும், பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும். ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு எடுத்து கொள்வீராக. ஆண்டவரே எங்களை திருச்சி ஆசீர்வதியும். திருச்சி முழுவதும் இருக்கிற எல்லா அவைகளை திருச்சி ஆசீர்வதியும். ஆங்காக நடந்து கொண்டிருக்கிற எல்லா யூடியூப் சர்வீசஸ் ஆசீர்வதியும். அந்த பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிப்பீராங்க. கேட்க நகரை ஆசீர்வதியும். அன்றரை கேட்க நகர், அன்றரை திருச்சி கேட்க நகர் ஏஜி திருச்சபையை ஆசீர்வதிப்பீராக. வெகு சீக்கிரத்தில் நீர் ஆண்டவரே உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் எல்லாம் கூடி ஆராதிப்பதற்காக நீங்க கட்டி கொண்டிருக்கிற உடைய ஆலயத்துக்காக நடிச்சிருக்கிறோம். அந்த ஆலயத்தோட பணத்தை எல்லாம் சந்திங்க, பொருளாதாரம் சந்திங்க, அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு அழகாக நேர்த்தியாக ஆண்டவரே ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு நாங்கள் எல்லாரும் வந்து ஆண்டவரே சரீரபரமாக சேர்ந்து ஆராதித்து தொழுது கொள்ள கர்த்தர்களுக்கு வழிவாசலை திறந்து தருவீராக. அதற்கான அரசாங்க உத்தரவு சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து எங்களுக்கு தமிழ் அரசிலிருந்து உத்தரவு வர கர்த்தர் சீக்கிரத்தில் அடுத்த வாரத்தில் நாங்கள் சேர்ந்து ஆராதிப்பதற்கு வழிவாசலை திறந்து தாரும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் அற்புதங்களை செய்து ஆச்சரியமாய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்திலிருந்து கொள்ளையடிக்க வைத்து புறப்பட பண்ணின தேவன் ஆண்டவரே, எங்களை அப்படியாப்பட்ட அற்புதங்களை செய்து ஆச்சரியமாய் நீ நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடந்து கொண்டிருக்கிற எல்லா ஜெபங்களையும் ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆராதனை யூடியூப் வழியாக கவனித்துக் கொண்டிருக்கிற, இங்கே அமர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் அன்று விசேஷித்த ஆசீர்வாதத்தினால நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய உன்னத சுகத்தை, உன்னத நன்மையும் கர்த்தர் தந்து ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாகியும் சகலவித நற்கிரியை பெறுவர்களாயும் தேவனிடத்தில் சகலவித கிருபையை பெருகச் செய்ய வல்லவராக வேதசொல்லி கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் வரல அவர்கள் ஆசீர்வதிப்பார் என்று வேதசொல்லி உச்சதமான கோதுமை நான் கண்மனை தேனினால் திருப்தியாக என்று வேதசொல்லி கர்த்தர் திருப்தியாக நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே தொடர்ந்து உடைய பிரசன்னம், பாதுகாப்பும், பராமரிப்பு எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்களை அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நாம் யாரும் உட்கார்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலும் இந்த மாதத்துல, இந்த ஜூன் மாதத்துல அல்லது பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக அல்லது நாம அல்லது ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே இருக்கிற இடங்களில் இந்த மாதம், இந்த ஜூன் மாதத்துல என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் என்று சொல்வது மாத்திரம் எழுதி நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்த பாடலை பாடி உங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே,
மன்னர்களே வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் படைத்த எங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அருமையான நல்ல நாளில் இந்த ஜூன் மாதத்தில் தன்னுடைய புதிய பிறந்த நாளையும் தன்னுடைய புதிய திருமண நாளையும் கொண்டாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நம்ம சொல்லுகிறோமப்பா. உங்களுடைய வேத வசனம் சொல்கிறது, வருஷத்தை உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிற என்ற வேத வசனத்தின்படி அன்றுவரே தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்து நம்மை கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிடும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்தில் இதுவாய் ஆண்டவரே ஹல்லேலூயா காரியம் முடிவு பெறப் போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடுவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் தந்து சங்கீதம் 85:16 உச்சதமான கோதுமையினாலும் கண்மலையும் தேனினாலும் நம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி ஆண்டவரே சங்கீதம் 24 அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்துவிட உன் ஆலோசனை நிறைவேற்றுவான வாக்கு தத்துவம் அப்படி வாழ்க்கையை நிறைவேறும்படி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் உங்களுடைய ஆண்டவரே விசுவாசத்திற்கு அதிகாரியாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோம் என்று பேசும்படி விசுவாசத்தில் நிலைநிற்கிறீர்களே என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமான பிறந்த நாட்களும் திருமண நாட்களை கண்டு ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் சமாதானத்தை பெற்று அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே உடைய ஊழியக்காரனாக நான் இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனையானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையானது வெகு சீக்கிரத்தில் ஹல்லேலூயா தமிழக அரசுடைய அனுமதிக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு 8ஆம் தேதியிலிருந்து வழிபாட்டு தலங்களை நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகிலும் நம்முடைய தமிழக அரசு ஹல்லேலூயா எங்களுடைய அனுமதி வருகிற வரைக்கும், அடுத்த அனுமதி வருகிற வரைக்கும் ஹல்லேலூயா தயவு செய்து ஹல்லேலூயா வழிபாட்டு தலங்களை திறக்க வேண்டாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசுடைய அனுமதிக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் சரீர பிரகாரமாய் ஒருவரை கண்டு தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அந்த நல்ல நாளுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் மகிமையான காரியங்களை இந்த ஹல்லேலூயா 75 நாள் ஹல்லேலூயா முடக்கத்துக்கு பின்பதாக ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நேராக திருச்சபையை கர்த்தர் கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. நம்முடைய வேத வாசிப்பில் ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல், நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு எழுப்புதல், ஹல்லேலூயா சகல ஹல்லேலூயா கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஒரு பெரிய ஹல்லேலூயா சமாதானத்துக்கு ஏதுவார் ஹல்லேலூயா தேவனுடைய விருப்பத்துக்கு ஏதுவார் ஹல்லேலூயா நம்முடைய காரியங்களை ஆண்டவர் நடத்த போகிறார். அவை விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ரொம்ப முக்கியமானது இவைகள் எல்லாம் நடக்கிறத பார்க்கிற நாம் தயவு செய்து அஜாக்கிரதையா இல்லாமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அஸ்ஸாம் மேகாலயாவில் பயங்கரமான ஃப்ளட் வந்து ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வந்து மேற்கு வங்காளம், ஒடிசாவில், ஹல்லேலூயா மும்பையில், மகாராஷ்டிராவில் ஹல்லேலூயா கொரோனா மாத்திரமல்ல ஹல்லேலூயா புயல் வந்து தாக்குனதுனால, நிசசா புயல் தாக்குனதுனால ஹல்லேலூயா மாநிலங்கள் உருக்குலைந்து கிடக்கின்றன. வெட்டு கிளிகளினால ராஜஸ்தான், ஹல்லேலூயா உத்தரப்பிரதேசம், ஹல்லேலூயா மத்திய பிரதேஷ் இந்த மாநிலமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம் செய்தித்தாள வாசித்து கொண்டிருக்கிறோம். பூமி அதிர்ச்சிகள் ஹல்லேலூயா நாகாலாந்து மாநிலத்தில், டெல்லியில ஏற்பட்டிருக்கிறத நாம் கேள்விப்படுகிறோம். யுத்தங்களோட செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தோட சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். லடாக் பகுதியில் ஒரு பதற்றமான நிலைமை, ஒரு சமாதானத்துக்கு நேராக காரியங்கள் மாற்றப்படும்படி தயவு செய்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், வேதத்தில் சொல்லப்பட்டதுபடி அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது மனுஷகுமாரன் வாசலுக்கு வந்து விட்டார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையார்கள் சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் நானும் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருப்போம். அல்லது ஒவ்வொரு நாளும் அதிகாலை சரியா 5 மணிக்கு யூடியூப் வழியாக நமக்கு அதிகாலை 5 மணி ஜெபம் நடைபெறுகிறது. 6:15 மணி வரைக்கும் அல்லது 1.25 மணி நேரம் நடக்கிறது. தயவு செய்து நீங்கள் எல்லாரும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும், இரவு 9 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும்
வரைக்கும் வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கான ஜெபம் கான்ஃபரன்ஸ் கால் மூலமா நடைபெறுகிறது. இதுவரைக்கும் இந்த ஜெபத்தில் இணையாத வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தயவு செய்து இந்த ஜெபத்தில் இணைந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது காலையிலேயோ அல்லது இரவு நேரத்திலேயோ ஜெபிக்க வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிலிருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் அல்லது ஊழிய செய்கிறவர்களுக்கான ஒரு ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஊழிய செய்கிறவருடைய சகோதரர்கள் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைந்து ஜெபிக்க வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை இணையாவிட்டால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். எங்களுடைய ஃபோன் நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகும். இந்த நம்பரை நீங்கள் இணைத்துக் கொண்டு சொன்னால் நீங்களே எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, வருகின்ற வியாழக்கிழமை நமக்கு காலையில் 11 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் அல்லது பெண்களுக்கான ஆசீர்வாத ஜெபம் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நடைபெறுகிறது. ஆகவே பெண்கள் அனைவரும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அல்லது மிக மகிமையாக 5ஆம் தேதி அன்று அல்லது இரவு 10 மணிலிருந்து சனிக்கிழமை காலை 2:30 மணி வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான 4:30 மணி நேர இரவு ஜெபத்தை ஆண்டவர் தந்தார். உங்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணினோம். அன்றைய நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் பங்கு பெறாதவர்கள் இனி வருகின்ற நாட்களே பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, முக்கியமானது அல்லேலூயா, வருகின்ற சனிக்கிழமை நமக்கு 2வது சனிக்கிழமை. ஆகவே ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவது வழக்கம். ஆகவே வருகின்ற சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் அல்லேலூயா நம்ம எல்லாம் சரீரப்பிரகாரமாக ஆலயத்தில் கூடி அல்லேலூயா ஜெபம் பண்ண நான் விருப்பப்படுகிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் அல்லேலூயா யூடியூப் வழியாக அல்லேலூயா லைவ்ல அல்லேலூயா காலையில் 11 மணிக்கு வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணிலிருந்து ஒரு 1 மணி வரைக்கும் 2 மணி நேரம் அல்லேலூயா நம்ம எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லது ஆயத்தமாகி வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த யூடியூப் சேனல் மூலமாக நடைபெறுகிற இந்த ஊழியத்தை, இந்த நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு, உங்களுடைய பக்கத்து வீடுகளுக்கு, உங்களுக்கு எய்த்து வீட்டுக்காரங்களுக்கு, தெரிஞ்சவர்களுக்கு, நண்பர்களுக்கு தயவு செய்து அனுப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் எவ்வளவோ பேர் தொய்ந்து போயிருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள், விரக்தியில் இருக்கிறார்கள், மன பாரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆராதனை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் உயிர் நிச்சயையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆராதனையும் பாடல்களும் ஆண்டவருடைய வார்த்தையும் கொடுக்கும். ஆகவே தயவு செய்து இந்த ஒரு ஊழியத்தை அது இருக்கிற இடத்துல ஒரு 10 பேருக்கு அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, அல்லது வருட நாட்களில் அல்லது நாளைய தினத்திலிருந்து 8, 9, 10, 11 4 நாட்கள் அல்லது காலையில் ஒரு 1 மணி நேரம் அல்லது மாலையில் ஒரு மணி நேரம் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட், நம்முடைய தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் மூலம் நடைபெறுகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு மாணவர் ஊழியத்தின் சார்பாக ஒரு அருமையான டாபிக்ல அல்லது கேம்ப் நடைபெறுகிறது. 4 நாட்கள் அல்லது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான். காலையில அல்லது ஒரு 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் அல்லது இரவுல 6 மணிலிருந்து ஒரு 8 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் அல்லது நல்ல ஒரு கேம்ப் நடைபெறுகிறது. அந்த கேம்ப்ல நல்ல டாபிக்ல பேச இருக்கிறாங்க. ஆகவே அதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தயவு செய்து அல்லது மாணவ மாணவிகள் இந்த முகாமில் பங்கு பெற்று நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான லிங்கை நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் அதை பார்த்து பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்ப போகிறோம். நம்முடைய வேத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். அல்லது வாசிக்கலாம். The Gospel of Luke chapter 1 verse 28. லூக்கா எழுதின நற்செய்திநூல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையாக. இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று இங்கே மரியாளுக்கு தேவதூதன் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை கவனிக்கும்படி ஆண்டவர் நம்மை ஏவுகிறார். என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல நாம் கவனிப்போம்னு சொன்னால் செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், டெடிகேஷன் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன், நம்முடைய நிரூபிக்கும் அர்ப்பணிப்பு. நாம் என்ன தீர்மானத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற, அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள தீர்மானம் எடுத்தோமோ அந்த தீர்மானம் நிரூபிக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். நிரூபிக்கும் அர்ப்பணிப்பாக நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன்
என்று சொன்னால், அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொன்னால், அவரை ஆராதிக்கிறதுனால, அவரை தொழுது கொள்கிறதுனால எனக்கு என்ன நன்மையை ஆண்டவர் என் மூலமாக நிரூபித்து காட்டுகிறார் என்பதில் தான் இருக்கிறது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதும் அவரை ஏற்றுக்கொண்டு ஆராதிப்பதிலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல வேத வசனம் சொல்கிறது, மரியாள் அல்லது இந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு காட்டவில்லை. அவர்கள் வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அங்கே நமக்கு வேதம் காட்டவில்லை. அவர்கள் ஆலயத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி அவங்க வேதம் காட்டவில்லை. ஆனால் வேதம் எப்படி நமக்கு காட்டுகிறது சொன்னால், மரியாள் அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் சொன்னால், இட்ஸ் சோ சம்திங் பிஹைண்ட் தட். இதற்கு பின்பதாக ஏதோ ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு காட்டுகிறார். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்றுக்கொண்ட, நான் அர்ப்பணித்துக் கொண்ட காரியத்தினுடைய நிறுவனம் எதில் இருக்கிறது சொன்னால், சில 4 விதமான காரியத்தை முதலாவதாக உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்த தீர்மானமோ அல்லது நாம் பின்பற்றுகிற காரியமோ, நாம் ஆராதிக்கிற இயேசுவை ஆராதிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில அவர் நிரூபிக்க விருப்பப்படுகிற காரியம் எதுல இருக்குன்னு சொன்னால், நம்முடைய அர்ப்பணத்தில் இருக்கிறது. அந்த அர்ப்பணம் எதுல இருக்குன்னு சொன்னால், முதலாவதாக அவைலபிலிட்டி. நம்முடைய வாழ்க்கையில அவைலபிள். பாருங்கள், மரியாள் தோன்றி சொன்ன உடனே கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரி யோசனை வந்துருச்சு. ஐயோ, இது எப்படி ஆகும்? எனக்கு கல்யாணம், எனக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் தான் இருக்கிறது, இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த தாய்க்கு இருந்தது உண்மை. ஆனால் அவங்களோட வேத வசனம் சொல்கிறது, காபிரியேல் தூதன் மரியாளிடத்தில் தோன்றின உடனே சொல்றாங்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே மரியாளுடைய வார்த்தை, மரியாளுடைய அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது சொன்னா, she was ready to do what what he promised to her. அவளுக்கு தேவ தூதன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அவைலபிலிட்டி அந்த தாயினிடத்தில் இருந்தபடினால் தான் அங்கே அவளுடைய அர்ப்பணம் நிரூபணமாவதற்கு அது ஏற்றதாய் காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதா இருக்கட்டும், வேத வசனத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்ததா இருக்கட்டும், அதனுடைய நிறுவனம் எதுல இருக்குன்னு சொன்னா, நம்முடைய அவைலபிலிட்டி. நாம் எந்த அளவுக்கு ஆண்டோட வார்த்தை வந்த உடனே நம்முடைய ஆண்டோட வார்த்தையை கேட்பதற்கு ஆவலா இருக்கிறோம், ஆண்டோடைய வசனத்தை கேட்பதற்கு ஆவலா இருக்கிறோம், தேவ பிரசன்னத்தை தேடுவதற்கு ஆவலா இருக்கிறோம், அதனுடைய தேவ பிரசன்னத்தை தேடுவதற்கு நாம் ஆவலுள்ளவர்களா இருக்கிறோமா, அவைலபிலிட்டியா இருக்கிறோமா, அதனுடைய ஆயத்தமுடையவர்களா இருக்கிறோமா? அதை வைத்துத்தான் இருக்கிறது நம்மை ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை நிரூபிக்கிறதுடைய அவருடைய தன்மை எதுல இருக்குன்னு சொன்னா, நம்முடைய அவைலபிலிட்டியில இருக்கிறது. இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை இங்கே வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே அவருடைய ஆபிரகாம் அவருடைய பதான் ஆறாமுக்கு போகிறாங்க. அங்க போகும்போது அபிமெலேக்கு பொய் சொன்னபடினாலே அவருடைய மனைவி சாராளை அவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அந்த இடத்துல நடக்கிற விஷயத்தை கவனிச்சுன்னு சொன்னா, ஆபிரகாம் he did not pray for her wife, அவங்களுடைய மனைவிக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணாங்கன்னு பைபிள்ல இல்ல. இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஆபிரகாம் பொய் சொல்லிவிட்டான். அபிமெலேக்கு தங்கச்சி தானே, ஆபிரகாமுடைய சகோதரி தானே, அதனால நம்ம மனைவியை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அபிமெலேக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா வேதவசனம் எப்படி காட்டுன்னு சொன்னா, 22ஆம் வசனத்தை நீங்க இங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா, அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகாலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார் என்கிறான். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய மனைவியாகிய சாராளை காப்பாற்றுவதற்காக ஜெபம் பண்ணாத ஒரு ஆபிரகாமுக்காக தேவன் அங்கே கிரியை செய்கிறதை அங்க பார்க்கிறோம். அங்க கிரியை செய்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அமிக்கபிள், அதாவது ஆண்டவருடைய காரியத்தை அவருடைய அமைதியாக ஏற்றுக்கொள்வதும் அமைதியாக அதை செயல்படுத்தக்கூடிய தன்மைதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் அர்ப்பணித்துக் கொண்ட காரியத்துடைய நிறுவனம் இருக்கிறது. நம்ம அர்ப்பணித்துக் கொண்ட காரியத்துல நிறுவனம் எதுல இருக்குன்னு சொன்னா, அமிக்கபிள் கேரக்டர். அதனுடைய சில சூழ்நிலைகளில் ஆபிரகாம் ஆண்டவர் அனுமதித்த ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்க கவனிச்சு
இசைந்து போகக்கூடிய அப்படியாப்பட்ட ஒரு தன்மை ஆபிரகாமிடத்துல இருந்தபடினால தான் ஆபிரகாம் ஜெபம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை அல்லது அபிமெலேக்கு எடுத்துக்கொண்ட போது அவன் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அங்கே கிரியை செய்ததற்கு காரணம் என்ன சொன்னா அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அமிக்கபிள் கேரக்டர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், முதலாவதாக அவைலபிள் மரியாதை போல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமுடையவளா இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய அர்ப்பணத்தை ஆண்டவர் நிரூபிச்சு காட்டுவார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாரத்தை இந்த ஜூன் மாதத்துல இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, your dedication is going to be demonstration. உன்னுடைய அர்ப்பணம் இந்த வாரத்துல நிரூபணமாய் மாறப்போகிறது. அந்த அர்ப்பணம் எதுல இருக்குன்னு சொன்னா, முதலாவது அவைலபிலிட்டி, அதனுடைய ஆயத்தம் உடையவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக இருக்கும்போது, முதலாவதாக அதனுடைய எதை ஆண்டவர் என்ன வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாரோ, யாக்கோபுடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அதனுடைய ஒரு வீட்டில் மரமும் அல்லுடைய வந்து அல்லுடைய மரமும் அல்லுடைய கல்லுமான பாத்திரங்கள் இருந்தது. அதில் அவைகளில் சில கனத்துக்குரியவைகளும் சிலவைகள் கன இனத்துக்குரியவர்களாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. கனத்துக்குரிய பாத்திரமா இருந்தாலும் சரி, கன இனத்துக்குரிய பாத்திரமா இருந்தாலும் சரி, அதனுடைய அவைலபிலிட்டியில தான் இருக்கிறது. எஜமானன் எடுக்கும் போது, எஜமானன் விருப்பப்படும் போது எந்த அளவுக்கு அந்த பாத்திரம் பயன்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது நம்முடைய அர்ப்பணத்தின் நிறுவனம். ஆகவே இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம அழைக்கும் போது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அதனுடைய காரியத்தை அவர் செய்வதற்கு சில சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிப்பார். இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற லாக்டவுன் காரியத்திலும் சரி, சில பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையிலும் சரி, சில குடும்ப பிரச்சனையான சூழ்நிலையிலும் சரி, நாம் எப்படி ஆண்டவருடைய கரத்துல விட்டு விட்டு அதுக்கு இசைந்த விதத்துல அதற்கு எதிர்த்து நின்று குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக அல்ல, ஆண்டவரே இந்த காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு அமிக்கபிள் கேரக்டர் உடையவளாக அதனுடைய நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய அர்ப்பணம் நிரூபிக்கப்படும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக அதனுடைய நம்முடைய அர்ப்பணம் எப்பொழுது நிரூபிக்கப்படும் என்று சொன்னால், முதலாவதாக அவைலபிள், இரண்டாவதாக அமிக்கபிள், மூன்றாவதாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்பேன் சொன்னால், அங்கே கேரூரார் வந்து அவருடைய ஈசாக்கை பார்த்து சொல்கிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி அங்கே ஈசாக்கை பார்த்து சொல்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் அந்த இடத்துல நமக்கு எல்லாம் தெரியும். அந்த இடத்துல அந்த கேரூராரு அந்நிய தேசத்துல போய் ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைக்கிறாரு. அவர் தோன்ற இடத்துல எல்லாம் துறவுல தண்ணி தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி வருகிறது. ஆனா அந்த ஊருக்காரங்க, சொந்த ஊருக்காரங்க, அவருடைய சொந்த வீட்டுக்காரங்க தண்ணி தோன்றாங்க, துறவு தோன்றாங்க, தண்ணி வர மாட்டேங்குது. ஆனா ஈசாக்கு அந்நிய தேசத்திலிருந்து வந்தவன், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய திட்டத்தின்படி செயல்படுகிறவன். அவன் வந்து அந்த துறவை தோண்டும் போது தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. எதை காட்டுன்னு சொன்னா, இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, ஈசாக்கு he did not pray for his enemies, அவங்களுடைய எதிரிகளுக்காக ஜெபம் பண்ணான்னு பைபிள்ல ரெக்கார்ட் ஆகல. ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அல்லது நம்முடைய அர்ப்பணிப்பு எப்பொழுது நிரூபிக்கப்படும் சொன்னா, மூன்றாவதாக அக்செப்டபிள். அல்லது சில நேரத்தில் நெருக்கடி வந்தாலும் அதுக்கு எதிர்த்து நிற்காதபடி, சண்டை பண்ணாதபடி அதை ஏற்றுக்கொள்ள பரவாயில்லப்பா, இப்ப இந்த நெருக்கடி வந்தா என்ன, ஆனாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை வச்சிருக்கிறார் அப்படிங்கிற சிந்தை உடலாம் நாம் மாற வேண்டும். ஏன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஆபிரகாம் லோத்துடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் லோத்தும் வந்து சகோதரர்கள் தான். ஆனா லோத்துடைய வேலைக்காரர்களும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கு சண்டை வந்தபோது ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க ஆபிரகாம் சொல்றா, அப்பா உனக்கு எனக்கு சண்டை வேணாம், நீ வடக்குல போறியா, நான் தெற்குல போறேன், நீ கிழக்குல போறியா, நான் மேற்குல போறேன் அப்படின்னு ஒரு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாக்குவேன். ஐயோ இதுதான் எனக்கு வேணும், இதை விட்டுட்டா எனக்கு வாழ முடியாது, இது கிடைக்கலனாக்கா நான் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி விடாப்படியா இருப்பது அல்ல பிரியமானவர்களே. அக்செப்டபிள் ஹார்ட். என்ன சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு அனுமதிச்சாலும் சரி, சில நேரத்தில் பணம் இல்லாத சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிப்பார். அந்த சூழ்நிலை நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஆண்டவர் வந்து சில நேரத்தில் நம்மளை சிந்திக்க சொல்றாரு, சில நேரத்தில் யோசிக்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு பண நெருக்கடியை கொடுத்திருக்கிறாரு, சில நேரத்தில் பலவீனங்கள் வந்திருக்கலாம், அந்த பலவீனத்தின் மூலமா ஆண்டவர் நம்முடைய சரீரத்துடைய மேன்மையை குறித்து கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் சில பலவீனத்தை நமக்கு அனுமதிக்கிறாரு. சில நேரத்தில் அவருடைய மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழுப்பி நிற்கும் போது ஆண்டவர் தேவனுடைய அன்பு எவ்வளவு மேலானது என்பதை நிரூபிப்பதற்காக தான்
சில நேரத்தில் மனிதர்களுடைய அல்லது எதிர் சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறாரு. இவைகளை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அக்செப்டபிள் ஹார்ட்டுடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய அர்ப்பணிப்பு நிரூபிக்கப்படும். இந்த வாரத்தில் அல்லேலூயா நம்முடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் நிரூபிக்க வேண்டும் சொன்னால், முதலாவதாக அவைலபிலிட்டி, இரண்டாவது அமிக்கபிள் கேரக்டர், மூன்றாவதாக அக்செப்டபிள் ஹார்ட், நான்காவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். அங்கே யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தா அவன் காரியம் செஞ்சுள்ளானா, அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றும் இப்ப நீங்க வாசிச்ச அத்தனை வசனத்திலும் பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். தேவதூதன் வந்து சொல்றாரா, ஆபிரகாமை பார்த்து யார் சொல்றா? அபிமெலேக்கு அவனோட மனைவியை எடுத்துக்கொண்டவன் வந்து சொல்றான், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாங்க. ஈசாக்கை பார்த்து பாத்தீங்கன்னு சொன்னா, எதிரிகள் வந்து சொல்றாங்க, அவனுக்கு நெருக்கடி கொடுத்தவர் வந்து சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களோட கூட இருக்கிறாங்க கண்டோன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க. அல்லது ஆபிரகாம் யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்லுகிறான், அல்லது போத்திபார் சொல்லுகிறாரு, அல்லது என் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று கண்டான்னு சொல்லப்படுது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவர்களே, நீங்க வேலை ஸ்தலத்துல அல்லது உங்களுக்கு விரோதமா யார் எப்படினாலும் பரவாயில்லைங்க, அல்லது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அப்ளிகபிள் ஒரு அப்ளிகபிள் டெண்டன்சி நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லது ஒரு செயல்முறை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா, அல்லது பாருங்க, எனக்கு ஏன் இந்த வேலையை கொடுத்தாரு, என்னை எதுக்கு ஆண்டவர் இங்க கொண்டுட்டு வந்தாரு, எங்க அப்பாவை ஏன் பிரிச்சாரு, என் அண்ணன் தம்பிகளை விட்டு ஏன் பிரிச்சாரு அப்படின்னு யோசேப்பு கேள்வி கேட்கல. அல்லது யோசேப்பு அழுது கொண்டு இல்ல, என்ன சூழ்நிலையில கொண்டு போய் ஆண்டவர் தள்ளி விட்டானாலும் அந்த சூழ்நிலையில எப்படி பிழைக்கலாம்னு வழி தேடினான். எப்படி பிழைக்கலாம் பாருங்க. அவன் நினைச்சிட்டு உட்காந்து அழுதுட்டு உட்காந்துல. இன்னைக்கு சில பேர் தான் பாருங்க, சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போயிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கிறோம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் அல்லது வேலைக்கு போக மாட்டேங்கிறோம், அல்லது சில நேரத்தில் நமக்கு வராத சில நேரத்தில் காரியங்கள் நமக்கு நடக்காத போது நம்ம என்ன செஞ்சிடறோம், ஜெபம் பண்ணாம போய் சோர்ந்து போய் உட்காந்துடுறோம், வேதத்தை வாசிக்காம விட்டுடுறோம், ஆண்டவருடைய அன்புகளை வந்து அல்லது நெருங்கி ஜீவிக்கிறத விட்டுடுறோம். இவையெல்லாம் எதை காட்டுறோம், சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடணும்னா, நம்மளை நெருங்கி வரக்கூடிய சில சோதனைகளை கண்டு சோர்ந்து போய் விடுகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த இடத்துல யோசேப்பை கொடுத்து வேதத்தை வாசிக்கிறோம். அவன் அந்நிய தேசத்தை விட்டு போடப்பட்டான், அடிமையாய் விட்டு போடப்பட்டான். அடிமையா விட்டு போடப்பட்ட இடத்துல கூட சும்மா இல்லை, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த திறமைகளை தாளந்துகளை பயன்படுத்தி ஒரு அப்ளிகபிள் அல்லது டெண்டன்சி உடையவனாக செயல்படுத்தும். தனக்கு ஆண்டவர் என்ன அல்லது நல்ல கைகாலை கொடுத்துருக்கார், நல்ல வேலை செய்யும், நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், திறம்பட செய்யும், நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார். அல்லது மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைமையில அல்லது யோசேப்பு நடந்து கொண்டபடினால வேத வசனம் சொல்கிறது, அவனுடைய அப்ளிகபிள் டெண்டன்சியை ஆண்டவர் நிரூபிச்சு காட்டினார். அங்கே பார்வோன் சொல்லுகிறான், அங்கே போத்திபார் சொல்லுகிறான், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறான் அவன் கண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தாயே தகப்பன, உங்க வேலை ஸ்தலத்தை உங்களுக்கு எப்படியாப்பட்ட டார்ச்சர் இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த வாரத்துல கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தர் நிரூபிக்க போகிறார். விருப்பப்படுகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க அல்லது நம்புகிறவங்க கையில உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் 5ஆவதாக நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 23:4 சொல்லுகிறது. சங்கீதம் 23:4 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். அல்லது மரண இருளில் பல தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரே என்னோட கூட இருக்குது. அட்வைசபிள் அல்லது அட்வைசபிள். அதாவது 5வது என்னன்னு சொன்னா, முதலாவதாக அவைலபிள், இரண்டாவதாக அமிக்கபிள் ஹார்ட், அமிக்கபிள் கேரக்டர், மூன்றாவதாக அக்செப்டபிள் ஹார்ட், நான்காவதாக அப்ளிகபிள் டெண்டன்சி, அல்லது 5ஆவதாக அல்லது அட்வைசபிள். அதாவது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு பாடமா அமையணும். அல்லேலூயா. தாவீது சொல்லல, என்னை ஆண்டவர் கொண்டு போட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு, என்னை எதிரியுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான்னா, இன்னும் பிரச்சனை அவருக்கு வருது. ஆனா அதை எப்படி சொல்றேன்னா, நான் மரண இருளில் பலதாக நடந்தாலும், மரணமே எனக்கு வந்தாலும் ஆனா பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்குது. எவ்வளவு விசுவாசத்தை கவனிச்சிக்கலாங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எப்பேற்பட்ட பலவீனத்தை பார்த்தோம், வியாதியை பார்த்தோம், உபத்திரத்தை பார்த்தோம், கண்ணீரை பார்த்தோம், உடனே நம்ம என்ன நினைச்சிடோம், முடிஞ்சிச்சு நம்ம கதை, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நேரத்தை சொல்றாரு, என்னப்பா என்னதான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன், என் மேல நம்பிக்கையா இருக்குன்னு சொன்ன, அந்த நம்பிக்கை எங்க?
பாருங்க, பேதுரு அல்லது வாப்பான்னு சொன்னாரு. கடல்ல நீங்க நடந்து வரீங்கன்னா நானும் நடப்பேன்னு சொன்னாரு. ஏசு வேணாம் சொன்னாரு, உடனே வாப்பா அப்படின்னு தான் சொன்னாரு. நடந்து போனார். ஆனா திரும்பி பார்த்து தண்ணிக்குள்ள மூழ்கி போனார். அப்ப ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசம் ஏன் சந்தேகப்பட்டார்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை குறித்து கேட்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும் போது, வார்த்தையை வாசிக்கும் போது, கேட்கும் போது உற்சாகம் அடைகிறோம், உயிர்மீச்சு அடைகிறோம். ஆனா சில பிராக்டிக்கலான சூழ்நிலை சந்திக்கும் போது நம்முடைய விசுவாசம் கேள்விக்குறி வந்து விடுகிறது. நம்முடைய உயிர்மீச்சு தேவனால் பெற்ற அந்த உற்சாகம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியில போய் விடுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயா இந்த தாவீதை போல அல்லேலூயா மற்றவர்கள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல நம்முடைய வாயின் அறிக்கைகள் மாற வேண்டும். என்னதான் வந்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எப்பேற்பட்ட விசுவாச வாழ்க்கை அறிக்கை பார்த்தீங்களா தெரியுமானவர்களே? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். அல்லது உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொன்னால், அல்லது இன்றைக்கு செய்தி டெடிகேஷன் ஆஃப் யோர் டெமான்ஸ்ட்ரேஷன். உங்களுடைய வாழ்க்கையில அல்லது உங்களுடைய அர்ப்பணத்தை ஆண்டவர் இந்த மாதம், இந்த வாரம் அல்லது நிரூபிச்சு காட்ட போகிறார். என் பிள்ளை எனக்காக அர்ப்பணித்திருக்கிறான், அல்லது என் பிள்ளை ஜெப வாழ்க்கைக்காக என்னை அர்ப்பணிச்சிருக்கிறான், அல்லது என் பிள்ளை வேதத்தை வாசிப்பதற்கு அர்ப்பணித்திருக்கிறான், என் பிள்ளை உபவாசம் எடுக்கிறதுக்கு அர்ப்பணித்திருக்கிறான், என் பிள்ளை இரவெல்லாம் ஜெபம் பண்ணதுக்கு அர்ப்பணித்திருக்கிறான், என் பிள்ளை அல்ல பரிசுத்தமா வாழ்வதற்கு அர்ப்பணித்திருக்கிறான், என் பிள்ளை அல்ல நீதியா வாழ அர்ப்பணித்திருக்கிறான். அந்த அர்ப்பணத்தை எல்லாம் கர்த்தர் இந்த வாரத்துல நிரூபிக்க போகிறார். அல்லேலூயா. அந்த நிறுவனத்துக்கு 5 ஏய இப்போ உங்க முன்னாடி வைத்தேன். இப்பொழுது வேதத்துல ஆண்டவர் பயன்படுத்தின ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரங்கள் எந்த அளவிற்கு ஆண்டவர் அவருடைய அர்ப்பணம் நிரூபிக்கப்பட்டது என்பதை குறித்து இந்த நாளில் தியானிக்க போறோம். அதுக்கு உங்களுக்கு முன்பதாக ஒரு முன் உதாரணத்தை வைக்க விரும்புகிறேன். ஒரு ஊர்ல ஒரு வழுக்கு மரம் இருந்ததாம். அந்த வழுக்கு மரத்துல எல்லாமே ஏற சொல்லுவாங்களாம். யார் அதோட டாப்ல ஏறுறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க கோல்டு மெடல் கொடுப்பாங்களாம். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மரம் மொட்டையா நேருக்கு நேரா இருக்கும். அந்த மரத்து மேல பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் ஊத்தி விட்டுருப்பாங்க. அது வழுக்கி மேல ஏறவங்க யாரும் ஏற முடியாது. அது பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தர் வந்து ஏறுவாங்க, வழுக்கி விட்டு கீழே விழுந்துருவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் முடியாது சொல்லி ஒவ்வொருத்தரையும் அப்படியே மனமடி வாங்கிடுவாங்க. ஒருத்தர் கூட அதுல ஏற முடியல. ஆனா ஒருத்தர் வந்தார், வேகமா வந்தார், சர மேல ஏறிவிட்டார். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், என்னடா இவ்வளவு பேர் ஏறணும், ஒரு புத்தனை ஏறாம போயிட்டா, எல்லாம் வலிக்க விட்டு விழுந்துட்டா, இவன் மட்டும் ஏறிட்டானே. அவன்கிட்ட போய் எல்லாரும் கேள்வி கேட்டாங்களா, எப்படி ஐயா நீங்க மட்டும் இந்த வழுக்கு மரத்துல ஏறி டாப்ல ஏறிட்டீங்க, கோல்டு மெடல் வாங்கிட்டீங்கன்னு. அவன் அந்த ஏறினவருக்கு பக்கத்துல வந்து சொன்னானா, ஐயா அவருக்கு காது கேட்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. சில பேர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ற நபர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டு வாழ்க்கையில உங்களோட அர்ப்பணத்துல நிரூபிக்க வேண்டிய நீங்க உங்களோட வாழ்க்கையுடைய அர்ப்பணத்தையே கேள்விக்குறியாக்கி உட்கார்ந்துருக்கீங்க. பாருங்க, அங்க சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உற்சாகப்படுத்தணும்னு நினைச்சாங்க. சில பேர் நம்மளை கேவலப்படுத்துவாங்க, சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சில பேர் டிஸ்கார்னர் பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி சில இடத்துல நடத்துவாங்க. தாவீது போல அவன் டிஸ்கரேஜ் பண்ணப்பட்டான், அவன் டிஸ்ஆனர் பண்ணப்பட்டான், அவன் எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டான். ஆனா எதை குறித்து கலங்காம அண்ணன் தம்பிங்க அவளை அவமானப்படுத்தினாங்க. சவுலு அவனை மட்டுப்படுத்தி பேசினாரு. கோலியாத்து அவனை அவமானப்படுத்தி பேசினார். அத்தனையும் பத்தி கவலைப்படாம தில்லா நின்னா பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு முன்னாடி காட்டுகிற அர்ப்பணத்துல உறுதியாக இருந்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்பதாக ஒரு சில நபருடைய வாழ்க்கையை குறித்து தியானிக்க போறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே அல்லது எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே எசேக்கியா ராஜா அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கவனிங்கள், இன்னைக்கு நம்ம வாசிக்கிற வார்த்தை அத்தனையுமே என்ன வார்த்தை இருக்குன்னா,
கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படிங்கிற வார்த்தையே நீங்க கவனிக்க முடியும். இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் என்னை பார்க்க வச்சார். ஏன் அப்படி பார்க்க வச்சாருன்னு சொன்னா, உன்னுடைய டெடிகேஷன், உன்னுடைய அர்ப்பணம் தான் நிரூபிக்கும். இந்த இடத்துல வேதத்துல வாசித்தோம். இதுக்கு 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல். இன்னைக்கு முதலாவது வார்த்தை என்னன்னு சொன்னா, பிராக்டிஸ் யுவர் ப்ரொக்ளமேஷன். நீ எதை அறிக்கைப்படுகிற, என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் வல்லவர், என் ஆண்டவர் அற்புதர், என் ஆண்டவர் அதிசயர், அப்ப ஆண்டவர் என் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம வாயில அறிக்கைப்படுறேன்னு சொன்னா, யூ மஸ்ட் பிராக்டிஸ் வாட் யூ ப்ரொக்ளைம். நீ எதை அறிக்கை பண்றீங்களோ அதை பழக்கப்படுத்தணும். நம்மளோட வாழ்க்கையில பழக்கப்படுத்த. அவர் நல்லவர்னா எப்படியெல்லாம் நல்லவர் கவனிங்க. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னு சொன்னா, 7ஆம் வசனத்துல நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னா, அங்க எசேக்கியா ராஜா சொல்றாரு, அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிட்டு. அதான நிரூபணம். கர்த்தர் எப்பட இருக்கிறான்னு சொன்னா, அது என் பழக்கத்துல எப்படி வரும்னு சொன்னா, அவன் 6ஆம் வசனத்துல அதுக்கு விளக்கம் சொல்றாரு. 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அதைத்தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்றாரு, you must practice what we proclaim. நாம் எதை அறிக்கை பண்றோமோ அதை நம்ம வாழ்க்கையில பழக்கப்படுத்தணும். அவர் வல்லவர்னு சொன்னா, அவர் எதுல வல்லவர்னு நிரூபிச்சு காட்டணும். நம்முடைய தொழில, நம்ம கையில ஆண்ட தொழிலை கொடுத்துருக்காரா, அதுல வல்லவர்னு நிரூபிச்சு காட்டணும். நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரா, குழந்தையே பிறக்காதுன்னு சொல்றாங்களா, ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணி அவருடைய வல்லமை நிரூபிச்சு காட்டணும். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா, உங்களை என்னை இந்த பூமியில வச்சிருப்பது நோக்கம் என்ன தெரியுமாங்க, இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் நீங்கள் நான் ஆராதிக்கிறவங்க. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன், அல்லேலூயா, சதா காலம் நம்முடைய தேவன், மரண பரியந்தவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுறாங்க. இங்கே அல்லேலூயா 2 ராஜாக்கள் 2 நாளாகமத்தின் புத்தகம், அல்லேலூயா the book of 2 Chronicles chapter 31 verse 20 and 21. அல்லேலூயா 2 நாளாகமத்தின் புத்தகம், அல்லேலூயா 31ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தை நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா, இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவென்று நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். இதுதான் பிராக்டிஸ். நன்மை, உண்மை, அல்லது செம்மை. வார்த்தைகளை கவனிங்க. நன்மையை செஞ்சான், செம்மையானதை செஞ்சான், உண்மையானதை செஞ்சான். அதுதான் பிராக்டிஸ். அப்ப ஆண்டவர் அதை பிராக்டிஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்க வாயிலிருந்து அவர் எவ்வளவு வல்லவர்னு சொன்னீங்களோ அவர் அப்படியே நல்லவரா உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறோம். நீங்க எவ்வளவு அவரை வல்லவர்னு சொன்னீங்களோ அவர் வல்லமையுள்ள காரியத்தை உங்களுக்கு முன்னாடி நிரூபிச்சு காட்டுவார். அப்போ இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரண நபர்களை கொண்டலாம் அபரிவிதமான அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு ஆண்டவர் நிரூபிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உத்தமர்கள். ஏன்னா அப்போஸ்தலர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோமே 4ஆம் வசனத்துல, அங்கே பந்தி விசாரிப்புக்காரனா இருந்த அல்ல சில மூப்பர்களை ஏற்படுத்தினாங்க. அவர்கள் எப்படியாப்பட்டவர்களா இருந்தாங்க, உண்மையில் உள்ளா இருந்தாங்க, நீதி உள்ளவர்களா இருந்தாங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க. ஆகவே தான் ஆண்டவர் அவர்கள் மூலமா தேவனை குறித்து வாசிக்கிறோம். அவன் விசுவாசத்திலும் அற்புதம் செய்கிறது, வல்லமை நிறைந்தவனாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக அற்புதங்களை செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பு வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள்லாம் எதற்கு நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டு சொன்னா, பிராக்டிஸ் யுவர் ப்ரொக்ளமேஷன். நீங்க எதை வாயில அறிக்கப்படுறீங்களோ அதை உங்க வாழ்க்கையில பழக்கப்படுத்தும் போது உங்களுடைய அர்ப்பணம் நிரூபணமாய் மாறும். அல்லேலூயா. ஆமே. அதே பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 நாளாகமத்தின் புத்தகம், 2 ராஜாக்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, the book of second Kings chapter 23 verse 25. கர்த்தருக்கு தன் முழு இதயத்தோடும், தன் முழு ஆத்மாவோடும், தன் முழு பலத்தோடும் மோசே நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனுக்கு போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழுமினதும் இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனுடைய அர்ப்பணத்தை நிரூபிச்சு காட்டினார். அல்லேலூயா. இவன் எனக்காக என்னுடைய மகன் என்பதை ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி அப்படியாப்பட்ட ராஜா இல்லையா, அவனுக்கு பின்னாடி அப்படியாப்பட்ட ராஜா இருந்தான். அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுடைய அர்ப்பணத்தை நிரூபிச்சு காட்டினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிற அர்ப்பணம் என்ன தெரியுமா, ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அற்புதம்,
அதிசயம்னு சொன்னா ஆண்டவரை நல்லவராக இருக்கிறார் என்பதற்கு நான் என் வாழ்க்கையில பழக்கப்படுத்த வேண்டும். அவர் என்னுடைய வாழ்க்கையில வல்லவராக இருக்கிறார்னு சொன்னார். அந்த வல்லமையுள்ள காரியத்தை என் வாழ்க்கையில செய்வதற்கு வேதத்தில் ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில வல்லமையான காரியத்தை செய்வதற்கு அவர்கள் வாழ்க்கையில எதை பழக்கப்படுத்தினார்களோ அதை உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எசேக்கியா ராஜாவை போல உண்மையும் செம்மையும் நன்மையுமான காரியத்தை நான் செய்வேன்னு சொன்னார். மோசே கற்பித்த நியாய பிரமாணங்களின்படி அவன் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாப்பட்ட பழக்கம் உடையவர்களாய் நீங்கள் நானும் மாறுவோம் என்று சொன்னார். இந்த வாரம் கர்த்தர் உங்களை என்னையும் நம்முடைய அர்ப்பணத்தை ஆண்டவர் நிரூபித்து காட்டுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. டுடேஸ் ஆக்ஷன் யுவர் டுமாரோஸ் பிளான். இன்றைக்கு பழக்கத்துக்கு அர்ப்பணிப்பீர்கள் சொன்னால் நாளைய திட்டம் உங்க கையில தான் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அர்ப்பணத்திற்கு நீங்கள் பழக்கப்படுத்துவதற்கு அது எனக்கு பழக்கமாய் மாற வேண்டும். நன்மை செய்வது எனக்கு பழக்கமாய் மாற வேண்டும். பக்தி எனக்கு பழக்கமாய் மாற வேண்டும். அல்லது பரிசுத்தம் எனக்கு பழக்கமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயந்து நடப்பது என் பழக்கமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய அர்ப்பணத்தை நமக்கு முன்னாடியும் பின்னாடி இல்லாத அளவுக்கு நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய பக்தியையும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதையும் கர்த்தர் இந்த வார்த்தை நிரூபிச்சு காட்டுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. ஒரு மனுஷன் ஒரு எஜமான்கிட்ட போய் வேலைக்கு போனானா பாருங்க, அல்லேலூயா, சொல்றதை செய்யணும். என்னைக்கு செய்யணுமோ அன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்கிறோம். பாருங்க, ஒரு வாலிபன்ட்ட கூப்பிட்டு எப்பா அந்த வேலையை செய்ய அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வேலையை செய்யறதுக்கு அவன் வந்து ஒரு சரியான மனதே இல்லாமல் வேலை செஞ்சான். சரியான மனதே இல்லாமல் அவன் ரொம்ப வருஷமா மன்னித்துக்கொள்ளுங்க, அவன் வேலை செய்து கொண்டுதான் ஒரு வேலையை கொடுத்து வேலையை செய்ய சொல்லிட்டான். ஆனால் வேலை செய்யும்போது அவன் சொன்னா ஒரு ஒரு பெரிய ரூமுக்குள்ளார போயிட்டு இந்த ரூம்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு அப்படின்னு சொன்னான். அவன் ரொம்ப சின்ன கொஞ்சமாக தான் பொருள் இருக்குன்னு நினைச்சிட்டு உள்ளார போனான். அவன் ஒவ்வொன்றா சுத்தம் பண்ண நிறைய டஸ்ட் வந்துகிட்டே இருந்தோன்னே இவன் கடுப்பாய் வந்து சொன்னான், இந்த வேலையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ண வராதுங்க தம்பி, இன்னும் கொஞ்சம் வேலை தான்ப்பா செஞ்சிருப்பா, இந்த வேலையெல்லாம் நான் செய்யறேங்க, வேற ஆளை பாருங்க அப்படின்னு போயிட்டான். இன்னொரு வாலிபன் வந்தான், எப்பா இந்த வேலையை சுத்தம் பண்ணித்தான் அப்படின்னு. அவன் வேலை செய்யறான் செஞ்சுக்கிட்டே இருக்கான். எஜமானே கூப்பிட்டு சொன்னான், எப்பா இருட்டாயிடுச்சுப்பா, நீ நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம்ப்பா, நீ போப்பா அப்படின்னு. இல்லை என் வேலையை செஞ்சு முடிக்காம நான் வெளியில வர மாட்டேன். முழுவதும் செஞ்சு முடித்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா அதே இடத்துல அந்த இடத்த சுத்தம் பண்ணின பிறகு அந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. யார் இந்த எஜமான் சொன்ன வார்த்தையை செய்து முடித்தார்களோ அவர்களுக்கு இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற பரிசுகள் அனைத்து அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அதற்கு கீழே பல பரிசு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? நமக்கு பார்க்கும்போது சில நேரத்தில் கஷ்டமா தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்றத பரிசுத்த வாழ்க்கையை செய்ய வாழ ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்கு அந்த பக்திக்குரிய காரியத்தில் இன்னும் பெருகணும். ஐயோ என் ஜபம்லாம் இதுக்கு மேலே எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சோர்வடைஞ்சவங்களாம் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறீங்க. எத்தனை பேர் பரிசுத்த வாழ்க்கையில் நம்மளாலாம் வாழ முடியாது பின்வாங்குறீங்களோ அதனால தான் உங்களுடைய அர்ப்பணம் இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்பட முடியாமல் இருக்கிறது. உங்க அர்ப்பணம் நிரூபிக்கப்பட வேண்டும் சொன்னால் you must practice your holy life. You must practice the fear of God. You must practice your godliness. தேவ பக்தியை பழக்கப்படுத்துங்க. அன்று உங்கள் வாழ்க்கையில அந்த வாலிபன் அர்ப்பணித்து வேலை செய்த போது அவனுக்கென்று ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. இன்றைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த பரிசுத்த வாழ்க்கையை பழக்கப்படுத்திக் கொண்டே இருக்கும் சொன்னார். அற்புதத்தின் இந்த அற்புதங்களை ஆண்டவர் அனுதினமும் அனுபவிக்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தெரிவித்தவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுத்தார். இரண்டாவதாக நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது மனிதனை குறித்து உங்கள் முன்பாக வைக்க போகிறேன். முதலாவதாக எசேக்கியா, அல்லேலூயா, அவன் தன் வாழ்க்கையில அறிக்கை பண்ணினதை அல்ல பழக்கப்படுத்தி
கனப்படுத்தினார். அவன் வாழ்க்கையில அவனுக்கு முன்னாடி பின்னாடி இல்லாத அளவுக்கு கர்த்தர் விசேஷித்த ராஜாவாக தேவன் அவனை கனப்படுத்தினார். இரண்டாவதாக 2 புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2-5 வசனத்தை வாசிப்பேன்னு சொன்னா வாசிங்க. அங்கே ஆசா ராஜாவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அங்கே அவருடைய தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு சொன்னா, எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களே, சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். கவனிச்சிங்களா? இன்னைய செய்தியுடைய ரூட் வேட கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? இந்த இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம். முதலாவது பாருங்க, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருப்பார், கர்த்தரோடு இருங்கள், இப்படிங்கிற வார்த்தையே தியானிச்சுட்டு இருக்கும். கவனிச்சுட்டு வாங்க. இங்க வார்த்தையை பாருங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். வார்த்தை எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இரண்டாவது வார்த்தை என்னன்னு சொன்னா, proceed your plan. உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்னா, நீங்க பிலிப்பியருடைய புத்தகத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவரா. இங்க பாருங்க, ஒரு விருப்பத்தை கொடுத்துட்டாருன்னா அதற்கான செய்கையை ஆண்டவர் உண்டா போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. நாம ஜெபம் பண்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டாங்க, ஐயோ எங்க உபத்திரம் தாங்க முடியல, பார்வோனோட உபத்திரம் தாங்க முடியலன்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் மோசேட்ட, என் ஜனங்களோட கூக்குரலை கேட்டேன், ஆகவே அவளை விடுவிக்கும்படி உன்னை நான் ஏற்படுத்துறேன்னு சொல்றாரு. மோசே போய் அவளை விடுவிக்க போகிறார். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் பதில் தந்தார். ஆனா பதில் தந்ததோட ஆண்டவர் நிப்பாட்டலங்க, அதை செயல்படுத்துவதற்கான காரியத்தை ஆண்டவரே செஞ்சார். கைகளை தலையில சொல்லாமா? எப்படி செயல்படுத்தினாரு? 10 வாதையை அமைச்சாங்க. சும்மா ஆண்டவர் நோக்கி இஸ்ரவேல் ஜனங்க ஜெபம் பண்ணாங்க. அவர் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு வார்த்தை முடியல. அதை செயல்படுத்தக்கூடிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். என்ன சொன்னாரு? உங்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போய் சொன்னாரா இல்லையாங்க? கூட்டிட்டு போய் சேர்த்தாரா இல்லையாங்க? அதை அவங்களை கூட்டிட்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவங்க நடந்து போன அந்த 40 வருட வனாந்திர பிரயாணத்துல கர்த்தர் அவளோடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதே தேவன் இன்னைக்கு உங்கள்கிட்ட என்கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு சொன்னா, we must proceed that plan. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நம்பி அல்லது ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டாருன்னா, நம்மளை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டாருன்னா, நம்மளை நம்பி ஒரு தொழிலை கொடுத்துட்டாருன்னா, நம்மளை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டாரு சொன்னா, you must proceed your plan. என்னென்ன திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரோ மற்றவங்க செஞ்சதே தான் நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. So you must utilize the talent that God has given. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய அறிவை நீங்க பயன்படுத்தணும். அதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாட்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். என்ன முதலாவது வரம் என்ன சொல்லப்படுகிறது? ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். அப்படித்தானே? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம்ல. 9 வரங்கள்ல முதலாவது வரமே என்ன தெரியுமா? ஞானத்தை போதிக்கும் வசனம், விசுவாச வரம், அதனுடைய அற்புதம் செய்யப்படுது. இப்படி எல்லாம் 9 வரங்கள் சொல்லப்படுது. அப்போ அந்த ஞான வரன்றது எங்க செயல்படுதுன்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அவைகள் எனக்கு என்ன செய்கிறது சொன்னா, it will help me to proceed my plan. அப்போ என்னுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அதைத்தான் யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பேசுரை அழைத்து சகலவிதமான வேலைகளில் நுணுக்கமாய் செய்யக்கூடிய ஆவியையும் ஞானத்தையும் அறிவை புத்தியை கொடுத்து தேவ ஆவியினால தேவன் அவனை நிரப்பினார். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார். சங்கீதம் 73:23-24 வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, the book of Psalms chapter 73 verse 23-24 அங்கே நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே ஆசா எழுதின சங்கீதம். அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். அவனுடைய விசுவாச அறிக்கையை கவனிச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா. நான் ஆண்டவரே இன்னைக்கு நான் நடந்துட்டு இருக்கிறேன்னு காரணம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க கொடுத்த திட்டத்தின்படி நடக்கிறேன். அதைத்தான் யோபு சொல்றார். அல்லேலூயா. தேவரே நீ சகலத்தை செய்ய வர, நீ செய்ய நினைத்து தடைபடாது. என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது.
அவர் என்னை செம்மையான பாதையில் நடத்துகிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறேன்னு சொன்னா, திட்டத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அதை செயல்படுத்துவதற்கு உங்கள்கிட்ட இயற்றி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அற்புதம் செய்யறதுக்கு ஆண்டவருக்கு கல்ல புறக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ திட்டம் ஆண்டவர் கையில் இருக்கு, செயல்பாடு நம்ம கையில் இருக்கு. திட்டத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு, என்னப்பா செய்யணும்? அந்த கல்லை எடுத்து போடுங்க. திட்டத்தை கொடுத்துட்டாரா? அவருடைய திட்டம் என்ன? கல்லை எடுத்து போடு. போய் கல்லை எடுத்து போடணும். எடுத்து போட்டோன்னு சொன்னா அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடைபெறும். அந்த இடத்துல கவனிச்சிங்கன்னு சொன்னா, திட்டமும் அந்த இடத்துல இருக்கிறது, ஒரு செயல்பாடு அந்த இடத்துல இருக்கிறது, மூன்றாவதாக அற்புதம் நிரூபிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் திட்டத்தை தராரு, எப்போ போப்பா அந்த கல்லை எடுத்து கொடுப்பா அப்படிங்கிறாரு. உடனே போய் அந்த கல்லை புரட்டி போடுங்கிறாரு. ஆண்டவர் திட்டத்தை கொடுத்தாரு, அதை செயல்படுத்தினாங்க. மூணாவது நிரூபிச்சுக்காங்க. ஏன் அந்த திட்டத்தை கொடுத்தேன், எதற்காக நான் அதை செஞ்சேன்றதை ஆண்டு நிரூபிச்சுக்காங்க. மற்றவங்களுக்கு பார்த்தா கேள்வி கூத்தா இருக்கலாங்க. இயேசு கிறிஸ்து எவனுடைய மகள் 12 வயது மகள் மரித்து போய்விட்டான். உள்ளார போகும்போது இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு? அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கா. எல்லாரும் சிரிச்சாங்க. சில பேர் உங்களை பார்த்து கேலி பண்ணலாங்க, கிண்டல் பண்ணலாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னதை நீங்களும் நானும் செய்ய ஆரம்பிச்சுக்கலாமே, ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லையா? ஆண்டவர் செயல்படுறத நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற திட்டத்தை செயல்படுத்திட்டோம்னு சொன்னா, இந்த திட்டத்துக்கும் செயலுக்கும் பின்பதாக ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் நான் காண்போம். இல்லையா? ஒரு எவருடைய மகளுடைய வாழ்க்கையில ஜீவன் வெளியில வருவதற்கு காரணம் என்ன சொன்னா, அந்த மகள் ஜீவனோட எழுந்ததுக்கு காரணம் என்ன சொன்னா, ஆண்டவர் கொடுத்த திட்டத்தையும் திட்டத்தையும் அவர்கள் செயல்படுத்தின போதுதான் அற்புதத்தை பார்த்தார்கள். ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் சொன்னாரு, திட்டம் என்ன தெரியுமா? கச்சாடியை எடுத்துட்டு வாங்க, தண்ணியை நிரப்புங்க, இப்ப எடுத்துக்கணும், பந்தி விசாரிப்பு கொடுங்க. அதுதான் செயல். திட்டமும் செயலும் கொடுக்கிறார். அற்புதம் ஆண்டவருடைய கையில இருந்து நடக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? அற்புதம் நிரூபிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுத்த அதை செயல்படுத்துகிறீர்களோ, அதன் அடிப்படையிலேயே இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய அற்புதத்தை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் மூன்றாவதாக கவனிங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3-6 வசனத்தை நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே ஒரு மனிதனை கொடுத்து வேத வாசிக்கிறோம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினார். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூறினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிராகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர்களோ தேவன், தேவரீர் ஜாதியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. எதுனா வார்த்தையெல்லாம் சொல்லி யோசபாத்தை ஜெபம் பண்றாருன்னு கவனிச்சிங்களா? 4வது வார்த்தை என்ன தெரியுமாங்க ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு? ப்ரொமோட் யுவர் பெட்டிஷன். உன்னுடைய தேவையை தெரியப்படுத்த வேண்டும். யூ மஸ்ட் மேக் யுவர் பெட்டிஷன் டு நோன் காட். அது ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை சிந்தைகளை காத்துக்கொள்ளும். இன்னொரு வசனத்தை கவனிங்க. அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல இன்றைய செய்தியினுடைய ரூட் வேர்டு அங்கதான் இருக்கிறது. கவனிச்சு பாருங்க. அல்லது the book of 2 Chronicles chapter 17 verse 3 and 17, அல்லது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3, 4, 6 வசனத்தை கவனிச்சீங்கன்னு சொன்னா, கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். இங்க வந்து நம்மளுடைய ரூட் வேர்டு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த மெயின் தீம் வேர்டு, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அடுத்த வார்த்தை கவனிங்க. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அல்லேலூயா. If you want to have the அல்லேலூயா stand firm, அல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைவரமான அல்லேலூயா ஒரு வருமானம் வேண்டும் என்று சொன்னார், நிறைவரமான வேலை வேண்டும் என்று சொன்னார், நிறைவரமான குடும்ப வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னார், நிறைவரமான ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார்,
கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினது போல யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் யோசபாத்தோடு எப்ப கூட ஏன் கூட இருந்தாரு? ஏன் கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தாரு? தன்னுடைய தேவைக்கு மனுஷனை பார்க்கலங்க, ஆண்டவரை பார்த்தான். பாருங்க, பிரச்சனை வரும்போது நல்லா இருக்கும்போது மனிதர்கள் எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாசிப்பேன்னு சொன்னா அங்கே தாவீதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் அல்லேலூயா 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அல்லேலூயா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தை நிமித்தம் மனக்கிலேசம் ஆனதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாரே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இன்னைக்கு வேத வசனம் நம்மை பார்த்து சொல்கிறது, இன்னைக்கு நம்ம நல்ல காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கும் போது எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா நம்மளை பாராட்டுவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளை பார்த்து அல்லேலூயா எதுக்கும் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தான் இந்த யோசபாத்துக்கு நடந்தது. இந்த யோசபாத் அல்லேலூயா மனிதர்கள் யாரையும் நம்பல, ஆனா ஆண்டவரை மாத்திரம் நம்பினார். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே இப்பேற்பட்ட திரளான ஆண்டவரை எதிரிகளை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அங்க வேத வசனம் சொல்கிறது அல்லது அதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அல்லது 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்கே அவர்கள் பாடி துதிசைய தொடங்கின உடனே அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்த அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேய் மலைதேசத்தான் தங்களுக்குள்ள வெட்டுண்டு விழுந்து போகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தேவையை யாரிடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய தேவையை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அங்கே மார்க் எழுதின நட்சத்திரம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா பேதுருடைய வீட்டுக்கு அல்லேலூயா இயேசு கிறிஸ்து போகிறாரு. அங்கே பேதுருடைய மாமியார் சுகவீனமா இருக்கிறாங்கன்னு சொல்லி இயேசுவிடத்தில் தெரியப்படுத்தினார்கள். அற்புதம் நடந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையே பார்த்து சொல்கிறார், ப்ரமோட் யுவர் பெட்டிஷன். உன்னுடைய வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நான் அல்லது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா யோபு 19:25 கொடுத்துக் கொள்வீங்கன்னு சொன்னா அந்த வசனத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய தேவைகளுக்கு கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1:12 வாசிப்பேன்னு சொன்னா அந்த கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அண்ணான் வரைக்கும் காத்துக்கொள்ள நல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, பரிசுத்த பவுல் the apostle Paul had the confirmation of his petition. அவனுடைய விண்ணப்பத்தை குறித்த ஒரு நம்பிக்கை பரிசுத்த பவுலுக்கு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது இருக்கிறதை பார்க்க முடிகிறது. யோபு 19:25 அவர் சொல்றாரு, யோபு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, அவர் என்னுடைய தேவையை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் சொல்லி இந்த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 19:25 அல்லேலூயா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அல்லேலூயா கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ மை காட். அல்லேலூயா என் தேவனை அவர் பாருங்க பரிசுத்த பவுல் நிச்சயித்திருக்கிறேன்றார். இவர் என்ன சொல்றார்? ஐ நோ மை காட். என் தேவனை நான் அறிந்திருக்கிறேன்றார். 3வது வார்த்தை கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 46:10 பார்த்தீங்கன்னு சொன்னா இவைகளெல்லாம் எதற்காக நமக்கு முன்பதாக ஆண்டவர் வைக்கிறான்னு சொன்னா நாம் நம்முடைய தேவனை குறித்து எப்படி அறிந்திருக்கிறோம். பரிசுத்த பவுல் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்றாரு. என் ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் உண்டு சொல்லி நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் இங்க யோபு சொல்றாரு, அல்லது என் தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல வந்து நிற்பார் என்று அவரை குறித்து அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. 4வதாக சங்கீதக்காரனாகிய தாவீது இங்க 46:10 சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளாக உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். நம்முடைய ஆண்டவரே சொல்றாரு, அல்லையா நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எப்போ? come and be in the presence of God. அல்லையா come and அல்லையா be with me. வந்து என்னிடத்தில் என்னோடு கூட இருங்கள், நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லது ஆண்டவர் பெரிய நன்மைகளை உங்களுக்கு எனக்கு இந்த நாட்களை செய்யப்படுறார். கடைசியாக பிலிப்பியர் 4:8-9 சொல்கிறது. The book of Philippians chapter 4:8-9. கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் நீதியுள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தியுள்ளவைகள் புண்ணியம் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கடைசி வார்த்தை என்ன சொன்னா? persistent your preparation. உன்னுடைய ஆயத்தத்தில் உறுதியாக இருங்கள்.
உங்களுடைய ஆயத்தத்தை விட்டு விடாதீர்கள். Hallelujah. Don't give up your preparation to meet your Lord Jesus Christ. இயேசுவை சந்திப்பதற்கு ஹalleluya உங்களுடைய ஆயத்தத்தை விட்டு விடாதீர்கள். ஆயத்தம் இல்லாத கன்னிகைகள் கைவிடப்பட்டார்கள். புத்தியுள்ள கன்னிகைகள்ல 10 புண்ணிய ஹalleluya இந்த புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து தியானிக்கிறது ஓமையில் ஆண்டவர் நமக்கு வெளிக்காட்டினார். புத்தி இல்லாத கன்னிகைகள் கைவிடப்பட்டார்கள், புத்தியுள்ள கன்னிகைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு என்னோட வார்த்தை பேசி உற்சாகப்படுத்துகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், அதில் ஆண்டவர் எதை நம்ம இடத்துல செய்ய சொல்கிறாரோ அதில் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அல்லையா புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அல்லது ஆண்டவர் எங்களிடத்துல மிக நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அங்கே ஆண்டவர் அங்கே பரிசுத்த பவுல் கடைசியாக சந்தோஷமாய் ஆறுதல் ஏக சிந்தையா சமாதானமாய் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பார். ரூட் விட கவனிச்சிங்களா எப்போ ஆண்டவர் நம்மளோட கூட இருப்பார். புதிய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவாக பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு சொல்கிறாரு, அப்பா கடைசியாக சொல்கிற சகோதரரே சந்தோஷமாக இருக்கணும், பி ஹாப்பி. நம்மகிட்ட ஆண்டவர் எதோ கொடுக்குறாரு அதில் சந்தோஷமாக இருக்கணும். எது இல்லையோ அதை நம்ம வேணான்னு ஆண்டவர் நினைக்கிறார், அதனால தான் கொடுக்கல, அதை விட சந்தோஷம். 2வது ஆண்டவர் சொன்ன நற்செய்தி கொள்ளுங்கள், நல்ல காரியத்தை செய்வதில் உற்சாகப்படுங்கள். 3வது ஆறுதல் அடையுங்கள். ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க, மற்றவங்களை ஆறுதல் படுத்துங்க, ஏக சிந்தையாக இருங்கள். லெட்ஸ் ஹேவ் த ஒன்னஸ் அல்லது லெட்ஸ் ஹேவ் த ஒன் மைண்ட் அல்லது எல்லாருக்கும் ஒரே இதை இருக்கட்டும், சமாதானமாக இருங்கள். அப்பொழுது அன்புக்கு சமாதானத்துக்கு காரணராகிய தேவன் உங்களோடு என்னோடு கூட இருப்பான். கண்களை மூடலாமா, ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட வார்த்தையை தெளிவாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். யுவர் டெடிகேஷன் இஸ் யுவர் டெமான்ஸ்ட்ரேஷன். உன்னுடைய அர்ப்பணம் தான் நிறுவனம் என்று சொல்லி, நிரூபிக்கப்படும் அர்ப்பணமாய் நம்முடைய அர்ப்பணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. டெடிகேஷன் ஆஃப் யுவர் டெமான்ஸ்ட்ரேஷன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நிரூபிக்கப்பட வேண்டிய உன்னை அர்ப்பணம் இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீங்கள் நான் கையை உயர்த்தி அர்ப்பணிக்கிறவன் அந்த அர்ப்பணத்தை ஆண்டவர் அற்பமாக நினைக்க விரும்பலைங்க. அந்த அர்ப்பணத்தை நிரூபணமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய அர்ப்பணத்தை ஆண்டவர் நிரூபணமாக மாற்ற வேண்டும் சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு அவைலபிலிட்டி மரியாதை போல அல்லது ஒரு ஆபிரகாமை போல அமிக்கபல் அல்லது கேரக்டர் உடையவராக அல்லது ஸ்தோத்திரம் அல்லது யோசேப்பை போல அல்லது ஒரு அக்செப்டபிள் ஹார்ட் உடையவர்களாக அல்லது ஸ்தோத்திரம் அல்லது ஈசாக்கை போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக அல்லது எந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா? வலதுகையை உயர்த்தி தயவு செய்து இருக்கிற இடங்களில் கண்களை மூடி வலது கருத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்தி எழுப்பி நின்று தயவு செய்து என்னோடு கூட ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து எழுப்பி நின்றுங்கள். தயவு செய்து எழுப்பி நின்று கைகளை உயர்த்தி கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அர்ப்பணிங்கள். ஆண்டவரே இன்னைக்கு தான் நீங்கள் எங்கிட்ட பேசியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே என்னுடைய அர்ப்பணத்தை கூட நீங்கள் நிரூபிப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இசைந்து கொடுக்கக்கூடிய குணாதிசயம் உடையவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே செயல்படுத்தக்கூடிய ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து தள்ளான்னு கேட்காதபடிக்கு ஆண்டவர் இருக்கிற இடத்துல செயல்படக்கூடிய ஆண்டவரே கிரியை உடையவனாக செயல்படக்கூடிய எண்ணம் உடையவனாக ஆண்டவர் நம்மளை மாற்றும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு பாடமாக இருக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா.
ஆண்டவரே நீங்கள் எங்கள்கிட்ட சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அர்ப்பணம் தான் ஆண்டவர் முக்கியம் என்பதை இன்னைக்கு நீங்கள் எங்கள்கிட்ட பேசுறீங்கப்பா. அந்த அர்ப்பணத்துக்கு 5 ஆண்டவரே காரியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள்கிட்ட நீங்கள் உணர்த்துறீங்கப்பா. அந்த காரியத்தை உடையவர்களாக நாங்கள் காணப்பட எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டவரை குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம், சபையாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய அர்ப்பணத்தை ஏற்று இந்த வாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் கைது சொல்ல தொழில், வேலை, குடும்பம், பிள்ளைகளுடைய படிப்பு சகலவற்றையும் அந்த அர்ப்பணத்தை நிரூபிக்கும்படி நாங்கள் சொல்கிறோம். அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்துள்ளோம். எங்களை சோதனைக்கு உட்பட நாங்கள் தீமை நிலைச்சித்துள்ளோம். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்னிடையே முடியவில்லை. ஆமென். தேவரே என்னை, என் குடும்பத்தை, சபை மக்களை ஆசீர்வதித்து என் குடும்பத்தின் சபையின் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு என் குடும்பத்தோடு சபை மக்களோடு இருந்து தீங்கு என்னை, என் குடும்பத்தை, சபை மக்களை அணுகாதபடி அதற்கு என்னை, என் குடும்பத்தை, சபை மக்களை விலக்கி காத்தருளும். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவ ஆவியானுடைய அன்பும், ஐக்கியமும், ஜெயமும், ஆளுகையும், நன்மையும், உயர்வும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வார்த்தைகளாலே. ஆமென், ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.